ரீதியில் அத்துமீறல். திருவள்ளூர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளூர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விமான பணிப்பெண் பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து டெல்லி சென்ற இண்டிகோ விமானத்தில் பயணித்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி டெல்லி சென்ற விமானத்தில் வைத்து 25 வயது பணிப்பெண்ணிடம் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் நண்பர் தியாகு பாலியல் அத்துமீறல் என்ற செய்தியானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் கூற கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். சென்னை விமான நிலையத்துல கடந்த 25ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்துல இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்துல டெல்லி சென்ற அந்த விமானத்தில் பிரபாகரன் மற்றும் தியாகு என்று திருவள்ளூரை சேர்ந்த இந்த 2 பேர் பயணித்ததாகவும், அப்பொழுது அந்த விமானத்தில் பணியில் இருந்த 25 வயதான பணிப்பெண்ணிடம் அவர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது இந்த 2 நபர்களுமே மதுபோதையில் இருந்ததாகவும், அந்த பணிப்பெண்ணை ஒருமையில் அடைத்து அவருடைய ஊர் பெயரை கேட்டதாகவும், தொடர்ந்து அந்த பெண்ணிடம் கிண்டல் செய்வது போன்று பேசி மீண்டும் ஒருமையில் அழைத்து அந்த பெண்ணின் மீது கை வைத்து அவர்கள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீனம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் அன்றைய தினமே புகார் அளித்திருந்திருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக இந்த இருவரையுமே அழைத்து மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று 26ஆம் தேதி போலீசார் அவர்களை அனுப்பிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் விசாரணைக்கு வராத பட்சத்துல இந்த இருவர் மீதுமே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 2 பேருமே நேற்று மாலை அவர்கள் டெல்லியில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் சென்னை திரும்பிய பொழுது இருவரையுமே விமான நிலையத்தில் வைத்தே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த இருவர் மீதும் இந்த மகளிர் போலீசார் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண் வன்கொடுமை என்ற 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 2 பேரும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்த பிரபாகரன் திருவள்ளூர்ல 6வது வார்டு திமுக கவுன்சிலர் எனவும், அதே போன்ற தியாகு என்பவர் வழக்கறிஞராகவும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக மீண்டும் தேவைப்பட்டால் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவித்துள்ளனர்.